ஸோ ஃபைனலி நம்ம லண்டனில் அபர்தீன் ஸ்ட்ரீட்ஸில் நடந்துகிட்ருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், அந்த ஓல்டு டைப் ரெஸ்டாரண்ட் டைப்பில் இருக்குது, வித் பேரல்ஸ் அதெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், வால் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே தெரியுதா ஒரு வால் கிளாக் இருக்குது. இங்கே எவ்வளோ பெரிய பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பர்ஃபெக்டாக கார் ஓட்டுறாங்க இங்கே இருக்காங்கன்னா. இங்கே ஒரு பெரிய கிளாக் டவர் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்க. நான் ஆக்சுவலாக போக வேண்டிய இடம் ஆப்போசிட்டில், ஆனால் இது ரொம்ப அழகாக இருந்ததுனால இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்குல்ல. ஹைட்டு போனாலும் பற்ற மாட்டேது. சிட்டி சென்டர்னு சொன்னாங்க, ஆனால் பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. அதனால் சென்னை சிட்டி சென்டராக இருந்தால் அப்படியே வந்துட்டு இதுவும் பழங்கால ராஜா காலத்து ஃபாரின் வந்த மாதிரி இருக்குது, பட் வித் மாடர்ன் ஃபீச்சர்ஸோட. மணி அடிக்கிறாங்கப்பா, சர்ச்சு போல. இல்லை இந்த கிளாக்குக்காக மணி அடிக்கிறாங்க போல இருக்குது. இந்த கிளாக் இருக்குல்ல, நீ 8 கழிச்சு. புரியல. இங்கே வரக்காக தான் இந்த கேமராலாம் வாங்கிட்டு வந்தேன். யூகே செம்மையாக இருக்குது. அப்படியே வரும்போதே ஒரு ஆள் பார்த்து ஹாய் சொன்னார். சொல்கிறாரான்னு பார்ப்போம். ஹலோ. இங்கே ஸ்ட்ரீட் நேம்லாம் பாருங்களேன், மேலே அப்படியே கட்டி தொங்க விட்டுறாங்க. இங்கே ஏதோ ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும் போல இருக்கு. நிறைய மக்கள்லாம் இருக்காங்க. அங்கே என்னமோ ஒன்று இருக்குது, பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்லைடு ஒன்று இருக்கும், அதுதான் இங்கேன்னு தேடிட்டு வந்துட்டு இருந்தேன். த சிங்கிங் ஹாலோ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் இருக்குது, கல்லில் ஒரு ஹோல் மாதிரி போட்டிருக்கானுங்க. அதுக்குள்ளே தலையை விட்டு ஹம் பண்ணோம்னா அதோட வைப்ரேஷன் வந்து உங்களுக்கே ஃபீல் ஆகும் அப்படின்றானுங்க. அது ஒரு மாதிரி எக்கோ ஆகுது. நான் ஒரு ஸ்லைடு இருக்கும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இறங்கி வந்தேன்ல, அது இந்த ஸ்லைடு தான். இங்கேருந்து நம்ம சறுக்கிட்டு வரலாம் போல் இருக்குது. யாரும் இல்லைன்னா சறுக்கிட்டு வரலாம், இல்லைன்னா ஏன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் இதுக்காக இன்னொரு டைம் யூகே கிளம்பி வரவா முடியும், அதனால் இப்போவே சறுக்கிடுவோம். இதுதான் அந்த ஸ்லைட். இங்கே யாரும் வரல, அப்படியே சறுக்கி பார்த்துருவோமா.
இது ரொம்ப குட்டியாக இருக்குது. குழந்தைகளுக்கு தான் கரெக்டாக நினைக்கிறேன். ஃபோனை கீழே போட்டேன், உட்காந்துச்சு. சறுக்குமா? ரொம்ப சூடாக இருக்கும் போலையே. சரி, பார்த்துருவோம். மியூசிக் போடுறதுக்கு தான் வச்சுருக்காங்க பாருங்க. Aberdeen. இங்கே இருக்கிறது தான் வந்து மெஜஸ்டி தேட்டர். ஹிஸ் மெஜஸ்டி அப்படின்னு ஒரு தேட்டர். இங்கே வந்துட்டு அந்த ட்ராமா ஷோஸ்லாம் நடக்கும், மூவியும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. இதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ். இது தேட்டர், அந்த பக்கம் பேங்க்குன்னு நினைக்கிறேன். மணி வந்துட்டு 9:30 மணி ஆச்சு. இன்னும் வந்துட்டு ஒரு வயலை காணோம். எல்லாம் வந்துட்டு எங்கே போகிறானுங்கன்னு தெரில. எந்த கடையும் ஓப்பன் ஆகலை, எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இது வந்துட்டு இது ஆர்ட் கேலரின்னு நினைக்கிறேன். ஆர்ட் கேலரி தான், எல்லாமே க்ளோஸில் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் தோணும், இந்த ஹாலிவுட் படம்லாம் பார்க்கும்போது. எப்படி இவனுங்க வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஷூ போட்டே இருக்காங்க, வீட்டுக்குள்ளே ஷூ போட்டுக்கிறானுங்க, எங்கே போனாலும் ஷூ போட்டே போகிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் ரோடே வந்துட்டு வீடு மாதிரி இருக்கும்போது பாருங்களேன், எங்கேயாவது கொஞ்சமாவது தூசி குப்பை ஏதாச்சும் இருக்கா? நீட்டாக இருக்குது. அப்புறம் இதில் இந்த வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டே போகலாம் போலே. அழகான பில்டிங்னா நான் அங்கேருந்து வரும்போதே இதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வந்தேன். இந்த பில்டிங் பாருங்கள், எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக காமாக அழகா. சூப்பராக இருக்குல்ல? இங்கே ஒரு சிலை இருக்குது, அதுவும் செமையாக இருக்குது. அந்த சர்ச் பெல் சவுண்டு கேட்குதா? ஆக்சுவலாக என் பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு காலேஜ், மரிஷல் காலேஜுன்னு ஒரு காலேஜு. இந்த மாதிரி காலேஜிலலாம் படித்தா நம்ம அந்த ஹாரி பாட்டரில் ஒரு ஸ்கூல் வருமே, அங்கே படிக்கிற மாதிரி ஃபீல்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். யூகேலாம் கிளம்பி காலேஜ் படிக்க வராங்க, எதுக்காக தான் இருக்குமோ? நம்ம ஊருக்காரங்க எந்த காலேஜ் போவாங்கன்ட்டு வாலா 2 தான் பார்த்தோமே. மேப்பில் பார்க்கும்போது தான் எல்லாம் தூரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நடந்தோம்னா எல்லாம் டக்குன்னு வந்துடுது. மேப்பில் மட்டும் இல்லை, நேரில் பார்க்கும்போதும் இங்கேருந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் டக்குன்னு 2 மினிட்ஸ் நடந்தாலே போயிடுறோம். அது வந்துட்டு புது ஊருன்றனாலையா இல்லை இது அப்படி தானான்னு தெரில. வால் ஆர்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
காலையில் சுற்றி சுற்றி நல்லா டயர்டாயிடுச்சு, நல்லா பசிக்குது. எங்கே பார்த்தாலும் திறந்து வச்சுருக்க மாட்டானுங்க ஹோட்டலில். அப்படியே திறந்து வச்சுருந்தாலும் நல்லா இருக்குமான்னு தெரிய மாட்டுது. அப்படியே தேடி போயிட்டுருக்கேன் ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குமான்னு. பார்ப்போம் கிடைக்குதான்னு. எப்படி போகுது பாரு ஸ்டார்ஸ். ஒரு 2 நிமிஷம் மழை வருது, 2 நிமிஷம் வெயில் அடிக்குது, அப்புறம் குளிருது, வேர்க்குது. இப்போ வந்து லைட்டாக தூரிகிட்ருக்கு. என் கேமரா வேறு வாட்டர் ப்ரூஃப் கேமராலாம் கிடையாது. இட்ஸ் ஓகே. யூனியன் ஸ்கொயர் மாலை தான் தேடிட்டுருந்தேன், அதுக்கு முன்னாடி தான் இருக்குது. அங்கே போய்ட்டு ஏதாச்சும் ஃபுட்டு சாப்பிடுவோன்னு பார்க்குறேன். ஒரு வேக்யூ பர்கர், ஒரு பேக்கான் பர்கர் 2 சாப்பிட்டு சொல்லியிருக்கோம். இது என்னது, இது பர்கர் கிங்னு நினைக்கிறேன். 2 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடுவோம். தேங்க்யூ. சில்லி ஃப்ளேக் இல்லைன்ட்டானுங்களே. இங்கே தான் நல்லா காரமே இல்லாமல் இருக்கும். ஆமாம், எவனோ பார்த்தாலும் தம் அடிச்சுட்டு வரானுங்க, நாத்தம் தாங்க முடியல. ஓகே, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வீடியோ எடிட் பண்ணிகிட்டே டைம் போயிடுச்சு. அப்புறம் இப்போ வந்து அவசரமாக நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பாத்ரூம்குள்ளே கொண்டு வந்து அந்த டேப்பை வச்சுருக்கேன். இங்கே தான் வந்து சிக்னல் கிடைக்குது. நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. 13% ஆகிருக்கு. ஓகே, ஓரளவுக்கு ஆகிட்டுருக்கு, அப்லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்குள்ளேருந்து பூ கொட்டிகிட்ருக்கான். அதுக்குள்ளே கூட ஒரு கை வெளியே நீட்டிகிட்ருக்கு. தாய்க்குன் கடைக்கு தான் இருப்போம். தாய்க்குன்னு ஒரு தாய்லாந்து வேஸ்ட்டு கடை. ஓகே, கடைசியாக நம்ம அதை வாங்கிட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. எவ்வளோ ஸ்பைஸியாக முடியுமோ அவ்வளோ ஸ்பைஸியாக பண்ணி கொடுன்னு கேட்டிருந்தேன். என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு தெரில. வெளியே வெயில் செம்மையாக அடிக்குதா. மணி 7:30 இங்கே வந்து மதுரை செட்டிநாடு ஹோட்டலில் வந்திருக்கோம். இன்னும் நம்ம ஊர் ஸ்டைல்னு சொல்ல முடியாது, ஆனால் ஃபுட்டு வந்து நம்மளோட ஃபுட்டு கிடைக்குது. ஓகே, நம்ம பஸ்ஸு கிட்ட வந்துருச்சு.
தலைவர் எப்படி வராரு பாருங்க. இதான் நம்ம போக வேண்டிய பஸ்ஸு SG72 NCF. எப்படி ஏற்றுறாரு பாருங்க. மார்னிங். வெளியே இவ்வளோ ஸ்டஃப் பண்ணியிருக்கானுங்க. அது பின்னாடி பாருங்கள், ஒன்றுமே இல்லை. முன்னாடி வச்சு ஏமாற்றிட்டானுங்க. இங்கே முதற்கொண்டு அயோக்கிய பயலுகளாக இருக்கானுங்க. லிட்டரலி ஒன்றுமே இல்லைங்க. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் வீடெல்லாம். முன்னாடிலாம் கொஞ்சம் செடி வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி இருக்குது. இந்த ஆங்கிளில் வச்சு எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். ஆனால் கையில் செல்ஃபி ஸ்டிக்கர் வச்சுட்டு நடக்கிறது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. நமக்கு இந்த ஆங்கிள் தான் கிடைக்கிது. குட்டி குட்டி ஆட்டுக்குட்டிலாம் மேய்ஞ்சிட்ருக்கு. மைக்கை பேக்கெட்டில் வச்சுட்டேன். எனிவே ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்களேன், அப்படியே ரோட்டோரமாக புல்செடி, மரம், இந்த இங்கே தெரியுதுல்ல குட்டி குட்டி பூச்செடிங்க, அதெல்லாம் பெருசாகி பெரிய பெரிய பூவாக அங்கங்கே இருக்கும். ஆனால் இங்கே இல்லை. நான் பஸ்ஸில் போகிறப்ப பார்த்துருக்கேன். இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டிக்கலாம். அதே ஏதோ பே பண்ணிவிட்டு அன்லாக் ஆகிரும்னு நினைக்கிறேன். அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். ஒரு டைம் வேணால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே போனால் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வருது. ஐ திங்க் அது பீச் வியூவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. மேலே போய் பார்ப்போம். அப்படியே லைட்டாக பீச் தெரிய ஆரம்பிக்குது. தெரியுதா? ஓகே, என்ன மாதிரி டைமுக்கு நான் பீச்சுக்கு வரணும்னு நினச்சனோ அதே மாதிரி நல்லா வெயில் அடிக்கிற டைமில் வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஊர்லேயே கொஞ்சம் பீச் பக்கத்தில் கொள்ளுறோம். ஆனால் இந்த ஊர் கிளைமேட்டை நம்பவே முடியாது. எவ்ரி 5 minutes ஒன்ஸ் மாறும்.
நான் இந்த கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்ருப்பேன். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மழை பெய்யும், வெயில் அடிக்கும், அப்படியே பனியாக இருக்கும், வெள்ளம் பெய்யும், திடீர்னு மழை பெய்யும், அந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். ஐ திங்க் இங்கே ஒரு வழி போகுது. இந்த வழி போனால் அப்படியே அந்த பக்கம் பீச் இருக்குது, பீச்சுக்கு போகும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இன்னொரு வழி ஏதோ போகுது. அங்கே ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட வேணால் கேட்டு பார்ப்போம். Is there something to see this way? Yeah, it's just a path through. Okay. Yeah, it's quite nice, yeah. Okay. சும்மா வழியா அப்படியே நல்லா தான் இருக்கும் அப்படின்றாரு. நான் சொன்னேன்ல அந்த செடி பெருசாகி அழகாக இருக்கும்னு. இதுதான் அந்த செடி. இது ரோடு ஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. என்ன மரம்னு தெரில. செடி பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக இருக்கா. இங்கே ஏதோ உட்கார்றதுக்கு வந்துட்டு போன் டைப்பில் போட்டிருக்காங்க. அபர்தீன் நேஷ்னல் ட்ரெஷர்ஸ் என்ன இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் பேர்ட்ஸ் அண்டு சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்ற மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இந்த பெஞ்ச் பாருங்கள், சுற்றி யாரும் இல்லை, சுற்றி மரம். இங்கே எவ்வளோ ஒரு பெரிய பெஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஞ்சில் வந்து ஒரு வீக்கெண்டில் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போனால் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஆப்போசிட்டில் வந்துட்டு பீச் தெரியல ஆக்சுவலாக, மேபி கொஞ்சம் மேலே போனால் தெரியும்னு நினைக்கிறேன். பட் எனிவே பீச்சும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும். எங்கேயோ ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு. இது வந்துட்டு ஒரு போர்ட் ஏரியா, போர்ட் சிட்டி மாதிரி. ஸோ நிறைய ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஓகே, நம்ம ஆஃபீஸ் கதைக்கு வருவோம். ஸோ ஃப்ரைடே மதியானம் ஆச்சுன்னா கிளம்பிடுவேனுங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் கிளம்பலான்னு பார்த்தேன். பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால ஒரு 3 மணிக்கு தான் கிளம்ப முடிஞ்சுது. அகைன் ஹோட்டல் வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஹோட்டலில் இருந்தே ஒரு 7க்கு மேலே தான் கிளம்பியிருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே பீச்சுக்கு. அதுவும் நான் ஆஃபீஸ் விட்டு வரும்போது நல்ல மழை. அதனால் இன்றைக்கி எங்கேயும் வெளில போவேனா, அப்படியே ஏதாவது படங்கள்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரூமில் இருந்துடலான்னு ஃபுட்டு வாங்கிட்டு போனேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா செம்ம ஹெவியாக இருந்தது. எங்கேயாவது நடந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பீச்சுக்கும் போகலான்னு நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஓகே, பீச் போகிறதுக்கு நல்ல டைம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டோனால் ஆன ஒரு குட்டி கதவு செவர் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்துட்டு ஏதோ ஒரு பார்த்து போகுது. ஆல் வியூ 2 டைம்.
லைட்டு தெரியுதா இல்லையா? எங்கேயுமே தெரில. ஸோ இப்போ ஒரு நல்ல சன்னி டைமாக இருக்குது. டைம் நைட் 8 மணி ஆகுது. வெயில் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன். இதோ இங்கே தெரியுது இல்லையா, இங்கே வந்து கோல்ஃப் விளையாடிட்டுருக்காங்க, விண்மில்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, நான் அந்த பக்கம் இருக்கும்போது ஒரு பெஞ்ச் காட்டினேன் இல்லையா? ஸோ இப்போ நான் மேலே ஏறி இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ அங்கே நம்ம ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங்னு நினச்சோம். அங்கேருந்து பீச் வியூ தெரில, இல்லை சீ தெரில அப்படின்னு. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது. அங்கே ஒரு ஷிப் ஒன்று வந்துட்டுருக்கு, தெரியுதான்னு தெரில. பெரிய டிவியில் பார்க்கும்போது தெரியும். இருட்டிடும், நம்ம திரும்ப போகணும், அதெல்லாம் நமக்கு வந்துட்டு இங்கே பிரச்சனையே இல்லை. நைட்டு 10 மணி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் மீன்ஸ் நல்லா வெளிச்சமாக, வானம்லாம் அப்படியே நல்லா வெளுத்து அப்படி தான் இருக்கும். மேபி சன்லைட் இருக்காது. என்ன பாது, சாரி, மேபி சன்லைட் இருக்காது. பட் இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. இல்லைனா அப்படியே சன் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே ஒரு சாயங்காலம் 6 மணி மாதிரியே இருக்கும். இன்றைக்கி தான் நல்லா சூரிய வெளிச்சத்தோடு நல்லாயிருக்கும். ஓகே, இதுதான் அபர்தீன் பீச். செமையாக இருக்குல்ல? வேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே உட்காந்து பீச்சை ரசிக்கிறதுக்கு நிறையா பெஞ்சஸ் இருக்குது. நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் ஜாகிங்லாம் போயிட்டுருக்காங்க. பீச்சை கூட அம்போன்னு விடாமல் அதுக்கு ஒரு பிளான் போட்டு அதை கட்டி மெயின்டைன் பண்ணி, மெயின்டைன் எங்கே பண்ணுறானுங்க, கட்டுறதே குவாலிட்டியாக கட்டிடுறானுங்க போல். கடல் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊராக இருந்தால் கூவத்தை கலக்கி சிங்கம் பண்ணி வச்சுருப்பானுங்க. இங்கே இந்த மாதிரி பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, எதுவாக இருக்கட்டும். அதில் கூட பாருங்கள் பூவெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா. இது வந்துட்டு ஏதாவது ஒரு கப்புள்ஸோட மெமரியாக வந்துட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் வந்துட்டு கப்புள் ஃபோட்டோவோடு வச்சுருக்காங்க, இல்லைனா வெறும் பேட்ச் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. சமாதி கட்டுற மாதிரி இங்கே வந்துட்டு பெஞ்ச் போட்டுருவாங்க போல இருக்குது. பாருங்களேன், அதுக்கு வந்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. 16 September 1965 to 29th May 1919. ஓ, ரொம்ப பழசெல்லாம் இல்லை போல், 19ல் தான் கோவில் அப்போ. ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஊரில் இருட்டை பார்க்குறேன். மணி இப்போ 12 மணி ஆச்சு கரெக்டாக.
12 மணிக்கு தான் நம்ம ஊரில் ஒரு 8 மணி மாதிரி இருட்டி இருக்குது. ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கோம். ஐ திங்க் இந்த வியூ ஓகேன்னு நினைக்கிறாங்க. ஓகே, நம்ம சாட்டர்டே ஸ்டாச்சு வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது பக்கத்தில் இங்கே ஒரு ஜிம்மு. அப்படியே இங்கே வந்துட்டு ஒரு மியூசியம் இருக்குது, மேரிடைம் அபர்தீன் மேரிடைம் மியூசியம். அங்கே போவோம். தேர்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம மேலே போயிடுவோம். இது பாருங்கள், ஷிப்போட ப்ளூ பிரிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ட்ராயிங்ஸ் அங்கே வந்து எந்த ஷிப்போடதுன்றது இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஷிப் இருக்குது, மாடல்ஸ். இங்கே ஒரு ஷிப் மாடல் இருக்குது, அதோட ப்ளூ பிரிண்ட்ஸ் இப்படி இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதோட ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஷிப் பில்டிங் ட்ராயிங் ஆஃபீஸஸ், அதோட ஃபோட்டோஸ். இங்கே ஒரு மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய மாடல். ஷிப் டிசைன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் அபர்தீனில் பில்ட் பண்ணாங்க ஷிப்ஸ் போடுறது. ஃபிஷிங் மேப்ஸ் வச்சுருக்காங்க. திங்க் இது வந்துட்டு அடுப்பு மாதிரி இருக்குது. இது லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு விசில், ஸ்டீம் விசில். மேபி அந்த ஹாரனாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு லேம்ப் இது. ஸோ இது வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி இருக்குமா, என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க, யார் பண்ணாங்க, அந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி இருக்கிறது தான் தேர்ட் ஃப்ளோர். ஸோ அங்கேருந்து நம்ம மற்ற ஃப்ளோர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன போகுது, பியர் பாட்டில்ஸ். சாமுராய் ஆர்மர். இதுதான் தேர்ட் ஃப்ளோர். நம்ம மற்ற நாள் செகண்ட் ஃப்ளோர் தான் தேர்ட் ஃப்ளோர் நினச்சி பார்த்துட்டு இருந்திருக்கேன். இங்கே தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த
மியூசியம்லேருந்து அப்படியே திரும்ப நாங்கள் 3rd ஃப்ளோர்லேருந்து பார்த்தோம்னா இதான் ஃபுல்லாக ஷிப்ஸ் தான் நின்றுட்டுருக்கு. ஒரு நார்த் லிங்க்னு ஒரு ஷிப்பு, டிஓஎஃப்னு ஒரு ஷிப் இருக்குது, அப்புறம் அப்படியே அபர்தீன் சிட்டி வியூ இருக்குது. வெளியே பார்த்தேன் அங்கே ஜிம். அங்கே நம்ம பார்த்ததே வந்துட்டு ஒரு மினியேச்சர் மாடல் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பங்க்கில் தான் நானும் தங்கியிருந்தேன் ரெகுக்கு போகிறோம். to help protect them against the hazardous environment. As well as the many safety systems on board designed to protect the platform and the people, the workers themselves are highly trained to cope with many types. இதுதான் வந்துட்டு ட்ரில் பிட்டு. இதை வச்சு தான் அப்படியே கடலுக்கடியில் ஹோல் போட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க. கடலுக்கடியில் 40,000 ஃபீட்ஸ் கிலோமீட்டர் கணக்கில் உள்ள வந்துட்டு ஹோல் ட்ரில் பண்ணி போவாங்க. இந்த மினியேச்சர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல குவாலிட்டியாக ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ப்ளூ பிரிண்ட்ஸ் மாதிரி இருக்குது. எல்லாமே உட்டில் இருக்குது, நல்ல சவுண்ட் வரைக்கு நடக்குது. ஸோ இங்கே ஒரு பேர் தெரியாத மனுஷன் இருக்காரு. மினியேச்சர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது எல்லா ஷிப்ஸும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ரொம்ப பழங்கால ஷிப் போல். என்ன 1805, மோர் தேன் 200 years ஓல்டு மாடல். பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்லாம் வரும். ஒரு நல்ல
ஸ்டெப்ஸு சர்க்குலராக போகுது. இங்கே மேலே என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ பயன் ஊற்றிட்டாங்க. ஒரு செகண்டு ஒன்றும் வான்னு சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாம் நிறைய குட்டி குட்டி ஷிப் பொம்மை வச்சுருக்கானுங்க. இடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. நம்ம ஊரில் இதோட பெரிய பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால இது பெருசாக தெரியலையே என்னவோ. இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண கடல் அடியில் போய் ரிப்பேர் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ். ஷூ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்ஓவி, ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள். இது தண்ணி கடியில் நினச்சாங்கன்னா இங்கே கேமராஸ் இருக்கும். ஸோ இந்த ஆம் வச்சு ஏதாச்சும் ரிப்பேர்ஸ் பார்த்துப்பாங்க. லைட் ஹவுஸில் இருக்கிறது. ஸோ இது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம்ல. இது வந்து அப்படியே லென்சஸ் இருக்கிறதுனால தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படியே ப்ரைட்டாக தெரியுதா. லைட்டு. ஸோ அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்கும்போதும் ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். கண்ணே கூசுதுங்கிறது பார்க்கும்போது. ஸோ இதான் வந்து கப்பலில் இருக்கிற ஒரு ரூம். எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து மாடர்னைஸ் பண்ணுறேன்னு சொல்லி அழகெல்லாம் கெடுத்துக்கிட்டோம்ல. அலை இல்லாமல் இங்கே ஏதோ சினிமா ஓடிட்டுருக்கு. ஃபிலிம் குட்டியாக ஒரு பீரங்கி. அப்படியே வந்து பார்த்தா பெருசாக ஒரு கன்னு. As usual, the product is for sale. இந்த பக்கம் ஒரு சர்ச் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போல். வழி மாதிரி வந்துட்டேன், பட் பார்க்க நல்லாயிருக்கு. இது வந்து ஏதோ ஒரு ஷூ மாதிரி வந்துருக்காங்க. ஷூ தானே, வேறு ஏதாவது
இங்கேருந்து பார்க்கும்போது ஷூ மாதிரி இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. இது வந்து குழந்தைங்க விளாட்றதுக்கான ஒரு பார்க். இதே போனால் இங்கே அந்த இது இருக்குது, சமாதி ப்ளஸ் ஒரு சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஆர்ட் கேலரி வந்துட்டோம். மைக் எங்கே இருக்கா? சரி, நிறைய வழி மாறி போயிட்டு அப்புறமா அப்படியே வந்தோம். ஆர்ட் கேலரி இருக்கிற இடமே நல்லாயிருக்கு. பாருங்க, ஒரு டெஸ்லா கார் போயிட்டுருக்கு. இதுதான் ஆர்ட் கேலரி. இதுதான் ஆர்ட் மியூசியம். டாப் வியூவை அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க, சேத்துல நடந்த மாதிரி.
பார்த்ததுலேயே இதுதான் கொஞ்சம் அழகாக இருக்குது, நல்லா ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. இது கூட நல்லா தான் இருக்குல்ல. இந்த கேலரி 17 இருக்கும். இங்கே தான் வந்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளே பண்ணி ஆக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க ஆர்ட்லாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்ட் பாருங்கள், நைட் ஸ்கை அப்படின்ற ஆர்ட்டு. அப்புறம் இங்கே ஒரு ஆர்ட் இருக்குது. இதுக்கு என்ன பேருன்னே வந்துட்டு மாற்றி வச்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆர்ட்டு படி தெரியுதா? நம்மளே பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுதான் ஹைலைட்டு. என்ன சொல்ல வரணும்னே புரியல. இதெல்லாம் வேறு லெவல் ஆர்ட்டு. இது ஆர்ட் லிட்டல் லைன்ஸ்லாம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கியா? பரவாயில்ல, இது கூட நடக்கும்போது அப்படியே லைன்ஸ்லாம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. டேய், இது ஆப்டாடா. இது பாருங்கள், சேர் வச்சுருக்காங்க. எண்ணெய் எடுத்து போட்டு உட்காந்து இந்த ஆர்ட்ஸ் அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கலாம். இதெல்லாம் ஆர்ட்டுன்னு சொன்னால் நம்ம தாராளமாக நம்புறது மட்டும் இல்லை, பாராட்டலாம். இது பாருங்க, சூப்பராக இருக்குது. Yeah, I'm going to do what you want. Okay. Down for you. Pick a hat. Which one do you suggest? Listen to Good. Okay, thank you. Thank you. 1, 2, 3. Maybe it's broken, maybe not. Yay! Okay, Woohoo! so we are now in the museum. Just for my reference, what's your name? What's your name? Tima. Okay. Hi, I'm Kavin. Hi. Thanks for the help, man.
கரெக்டாக சூட் ஆகுதுல்ல. ஆர்ட் கேலரி கூட நல்லா இருந்துச்சு கம்பேர்ட் டு இந்த கட்டல் மியூசியம். சரி, அடுத்தது நம்ம சாப்பிட போகிறோம். வேறு ஊர் நம்ம பேசுகிற நம்ம புரியாது, இருந்தாலும் இந்த மாதிரி ஷையாக தான் இருக்குது வீடியோ. செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுட்டு எடுக்கிறது ஷையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சமாதி இருக்குன்னு. ஆனால் இங்கே ஒரு சில பெஞ்சும் போட்டிருக்காங்க, சமாதி மாதிரியும் இருக்குது. அதுவும் சமாதியாக என்னன்னு தெரில. இந்த சர்ச்சு தான் சொன்னேன், நல்லா அழகாக இருக்குது. முடிஞ்சால் உள்ளே போவோம். உள்ளே போக விடுவாங்கன்னு தெரில. டோர் க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. God bless you, brother. Thank you. நமக்கு ஸ்க்ரீன் 2 நம்மளோட தேட்டர் இங்கே இருக்குது. ஸ்க்ரீன் 2 சீட் நம்பர் என்ன? D7. ஓகே, வந்துட்டோம். படம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். I